ரைட். இன்னைக்கு ரொம்ப முக்கியமான நாள். இன்னைக்கு என்ன நாள் தெரியுமா? சொல்லு, என்ன நாள் இன்னைக்கு? அண்ணா பேரறிஞர் அண்ணாவுடைய பிறந்த நாள். சரியா? எத்தனாவது பிறந்த நாள்? 117வது பிறந்த நாள். அண்ணா அப்படிங்கிற ஒரு பேரறிஞர் தமிழ்நாட்டில் மட்டும் அரசியல் தலைவராக வராமல் போயிருந்தா இன்னைக்கு தமிழ்நாடோட நிலைமை என்னவா ஆயிருக்கும் தெரியுமா உனக்கு? இன்னைக்கு நீ ஸ்கூலில் போய்கிட்டு காலங்காலத்தில் இப்போ ஸ்கூலுக்கு கிளம்பிட்டு இருக்க தெரியுமா? போயிட்டு எத்தனை மணிக்கு சாயந்தரம் ரிட்டர்ன் வர்ற? 4:15க்கு வர்ற. ஆனால் அண்ணாவுக்கு முன்னாடி காங்கிரஸ் கவர்மெண்ட்டு, அதாவது அன்னைக்கு இருக்கக்கூடிய பார்ப்பன கவர்மெண்ட்டு, பார்ப்பன அடிவரடிகள் கவர்மெண்ட்டு, ராஜாஜி என்ன பண்ணியிருந்தாருன்னா பாதி நேரம் வந்து அப்பன் தொழிலை செய்யி பாதி நேரம் பள்ளிக்கூடத்துக்கு போ, மீதி நேரம் என்ன பண்ணா உங்கள் அப்பன் என்ன தொழில் பண்ணானோ அந்த தொழிலை போய் செய்யணும் ஒரு சட்டம் போட்டாங்க. கடுமையாக என்ன சொல்கிறது, தந்தை பெரியாருக்கு பயங்கரமான கோபம் வந்துருச்சு. அப்போ தான் சொன்னார், தமிழன் தன் பொண்டு பிள்ளையை கொஞ்சக்கூடிய உரிமையையும் இழந்து விட்டான். ஆகையால் நான் தேதி அறிவிக்கின்றேன். ஒரு கையில் பெட்ரோல் வாளியை எடுத்துக்கொள்ளுங்கள், இன்னொரு கையில் தீப்பந்தத்தை எடுத்துக்கொள்ளுங்கள் சொன்னார். கண்ணில் காணுகின்ற இந்த பார்ப்பன குடிசைகளுக்கும் பார்ப்பன கும்பலுக்கும் தீ வைங்கள்னு சொன்னார். இந்த இந்திய வரலாற்றிலேயே இப்படி ஒரு செய்தியில் விடுதலையில் ஒரு அறிக்கையை கொடுத்து ஒட்டுமொத்த பார்ப்பனர்களையும் கொலை நடுங்க வச்சவர் யார் தெரியுமா? தந்தை பெரியார். ஏன்னா குலக்கல்வி திட்டம் அப்படிங்கிறத, குலக்கல்வினா திட்டம்னா என்ன அர்த்தம்? உனக்கு மொட்டை அடிச்சு விடக்கூடிய ஒரு வேலை. இப்போ யூனிஃபார்ம் போட்டு தானே உட்காந்துருக்குற. இந்த யூனிஃபார்மை வந்து வாங்கி கொடுத்தது முதலமைச்சர். காலையில் சாப்பாடு, மத்தியான சாப்பாடு, ஸ்கூலு, எல்லா விதமான உபகரணங்களும் உனக்கு கொடுத்து நீ படித்தா போதும் அப்படின்னு சொல்லக்கூடியது எந்த மாடல் கவர்மெண்ட்டு? திராவிட மாடல் கவர்மெண்ட்டு. ஆனால் பார்ப்பனர்களுக்கு அங்கே பற்றியில் இந்த ராஜாஜி ஆரிய மாடல் கவர்மெண்ட்டு உன்னைய மாடு மேய்க்காமல் நான் விட மாட்டேன் அப்படின்னு சொல்லி உன்னை மாடு மேய்க்கிறதுக்கான வேலையை செஞ்சுக்கிட்டு இருந்தாங்க. அப்போது பேரறிஞர் அண்ணா இருக்கார் தெரியுமா? மக்கள்கிட்ட வந்து மிகப்பெரிய அளவுக்கு எழுச்சி உரை ஆற்றி மிகப்பெரிய அளவுக்கு வெற்றி பெற்றார். வெற்றி பெற்ற உடனே ஆனால் அந்த நேரத்தில் அண்ணாவை வந்துக்கிட்டு பெரியார் தாத்தா ஆதரிச்சாரா எதிர்த்தாரா? ஆதரிக்கலை, எதிர்த்தாரு. ஏன்னா அண்ணா பெரியார்கிட்ட தான் அண்ணா இருந்தார். பெரியார் என்ன சொல்லியிருக்காரு? அரசியலுக்கு போகக்கூடாதுன்னு சொல்லியிருக்காரு. அண்ணா என்ன பண்ணினாரு? அரசியலுக்கு போனால் மக்களுக்கு நிறைய விஷயங்கள் நம்ம செய்ய முடியும், பெரியார்கிட்ட இருந்து செய்யறத அப்படியே பெரியாருக்கு வெளியே இருந்து செய்யலாம், அதனால அரசியலுக்கு போகலான்னு சமயம் பார்த்துக்கிட்டு இருந்தாரு. சரியா? அப்போ ஒரு சாக்கு போக்கு சொல்லிட்டு அண்ணா வெளியில வந்து யார் கூட கூட்டணி வச்சாரு? இதே ராஜாஜி கூட கூட்டணி வச்சாரு. வச்சு என்ன பண்ணாரு? கவர்மெண்ட்டை பிடிச்ச உடனே இந்த ராஜாஜி என்ன பண்ணாரு? பரவாயில்ல, இன்னொரு மீன் நம்மக்கிட்ட சிக்கிக்குச்சு, அதனால இந்த அண்ணாவை கொண்டுட்டு போய் அங்கே காஞ்சிபுரத்தில் இருக்கக்கூடிய சங்கரமடத்தில் இருக்கக்கூடிய சங்கராச்சாரி காலில் விழுக வைக்கலான்னு சொல்லிட்டு பிளான் பண்ணிட்டு இருக்கும்போது 14 வருஷம் கடுமையாக தந்தை பெரியார் அண்ணாவை எதிர்த்துக்கிட்டு இருந்தார். கடுமையாக விமர்சனம் பண்ணார். ஆனால் முதலமைச்சர் ஆன உடனே அண்ணா என்ன பண்ணினாரு? தந்தை பெரியார் எங்கே இருக்கிறாருன்னு சொல்லி ஆசிரியர் அங்கே பக்கத்தில் இருக்கக்கூடிய கலெக்டர்கிட்ட கேட்டார். அப்போ தான் பதறி அடிச்சு போய் பெரியார் திருச்சியில் இருக்கிறாருங்க அப்படி சொல்லவும் வண்டியை நேராக திருச்சிக்கு விடுன்னு சொல்லிட்டார். இதெல்லாம் வரலாற்றில் நடந்த மிகப்பெரிய அரிய சம்பவம். சரியா? 14 வருஷம் கடுமையாக எதிர்த்த தலைவரை நேரடியாக முதலமைச்சர் ஆனதுக்கு பிறகு தந்தை பெரியாரை பார்க்க போனேன்னு பெரியாரே வெக்கப்பட்டுட்டார். அப்போ பெரியார் எழுதுறாரு, பேரறிஞர் அண்ணா ஒரு மணமகனை போல் என்னை பார்க்க வந்தார், ஆனால் நான் மணமகளை போல் வெக்கப்பட்டு இருந்தேன்னு சொன்னார். வந்ததுக்கு பிறகு சொன்னார், ஐயா இப்போது சொல்லுங்கள், நீங்கள் என்ன சொல்கிறீர்களோ அதை நான் கேட்கிறேன்னு சொன்னார். அப்போதான் பெரியார் சொன்னார், மக்கள் உங்கள் மீது அளவுக்கு அதிகமான அன்பு செலுத்தி உங்களை முதலமைச்சர் ஆக்கியிருக்காரு, நீங்கள் அவருக்கு நன்மை செய்ய வேண்டும். சொன்ன உடனே முள்ள வந்து உட்காந்தோடனே 3 சட்டத்தை போட்டாரா. அது என்ன சட்டம் தெரியுமா? முதல் சட்டம் சுயமரியாதை திருமண சட்டம். அந்த சட்டத்தை எழுதி கொடுத்தவர் யாரு? தந்தை பெரியார். சரியா? 2வது சட்டம் என்ன தெரியுமா? தமிழ்நாட்டுக்கு தமிழ்நாடு அப்படின்னு பேரு. இப்போ இந்த ஊருக்கு இந்த மாநிலத்துடைய பேர் என்னடா? தமிழ்நாடு. அந்த தமிழ்நாடு சட்டம் போட்டவர் யாரு? பேரறிஞர் அண்ணா. சரியா? 3வது இந்திக்கு இடம் இல்லை அப்படிங்கிற ஒரு சட்டம். இப்போ நீ இந்தி படிக்கிறியா? ஆனால் பக்கத்தில் இருக்கக்கூடிய கேரளாவில், பக்கத்தில் இருக்கக்கூடிய ஆந்திராவில், கர்நாடகா போனால் நீ என்ன பண்ணணும்? ஹிந்தி படிக்கணும். கணக்குலேயே உனக்கு ஃபெயில் மார்க் வருது இல்லை? அப்போ 5 பாடத்தை நீ பாஸ் பண்ணி ஹிந்தியில் ஃபெயில் ஆனால் நீ என்னது பாஸா ஃபெயிலா? ஃபெயில் ஆனோடனே நீ எங்கே போக? வழக்கம் போல் பள்ளிக்கூடத்துக்கு வரமாட்ட. அப்போ நீ என்ன பண்ணுவ? கல்வி இடை நின்று போயிடும். அப்போ உங்கள் அப்பன் தொழில் நீ செய்ய போயிடுவியா? இதுதான் அவங்களோட திட்டம், இந்தியை கொண்டுட்டு வர்றது. அதனால தான் இந்திக்கு இங்கே இடம் இல்லைன்னு சொல்லி பேரறிஞர் அண்ணா சொன்னார்.
தந்தை பெரியார் சொன்னதை அண்ணா கேட்டாரு. அப்பதான் சட்டமன்றத்துல பயங்கரமான வாய்ஸ் ஓடால வந்துச்சு. இந்த அண்ணாவின் ஆட்சி எத்தனை நாளைக்குன்னு சொல்லி இங்க காங்கிரஸ்ல இருக்கக்கூடிய ஆட்கள் கேட்கவும் அண்ணா சொன்னாரு, எந்திரிச்சு சட்டமன்றத்துல சொன்னாரு, இந்த இந்த தமிழ்நாட்டுக்கு தாய் தமிழ்நாட்டிற்கு தமிழ்நாடு என்று பெயர் வைத்திருக்கிறேன். இங்க இருக்கக்கூடிய சுயமரியாதை திருமண சட்டத்தை கொண்டு வந்திருக்கிறேன். பெரியார் எழுதிய சுயமரியாதை திட்டத்தை கொண்டு வந்திருக்கேன். நம் பிள்ளைகள் படிப்பதற்கு தமிழ் மற்றும் ஆங்கிலம் இருமொழி கொள்கையை கொண்டு வந்திருக்கிறேன். இதில் எவனுக்காவது தைரியம் இருந்தால் கை வைத்து பாருங்கள். அது வரைக்கும் இங்கே அண்ணாதுரையின் ஆட்சி தான் இருக்கும்னு சொன்னார். இன்னைக்கு கவர்மெண்ட் யாருடைய கவர்மெண்ட்? இன்னைக்கு கவர்மெண்ட் யாருடைய கவர்மெண்ட்ரா? மு.க. ஸ்டாலினுடைய கவர்மெண்ட் யார்? அண்ணாவுடைய திமுக தானே. அந்த திமுகல அண்ணா சொன்னது எல்லாமே அப்படியே இருக்குல்ல. அப்ப இங்க யாருடைய கவர்மெண்ட் நடக்குது? ஸ்டாலின் கவர்மெண்ட் நடக்குதா? அண்ணாவின் கவர்மெண்ட் நடக்குதா? அண்ணாவின் கவர்மெண்ட் நடக்குது. அதனால அதுல கை வைக்கிறதுக்கு இன்னும் இங்க ஒருத்தர் பிறந்து வரல. அதைத்தான் முந்தானத்து வந்து என்ன சொன்னாரு இப்ப முதலமைச்சர் ஸ்டாலின், திமுகவின் மீது கை வைப்பதற்கு இன்னும் ஒருவன் பிறந்து வரவில்லைன்னு சொல்லிட்டு. அப்படி இங்க எவனாவது உள்ள புகுந்து இந்திய கொண்டுட்டு வந்துடலாம், சுயமரியாதை திருமண திட்டத்தை அழிச்சிடலாம், தமிழ்நாட்டு பேரை வந்து மாத்திப்படலாம்னு எவனா நினைச்சானா அவன் இங்க என்ன பண்ண முடியாது. வண்டி தமிழ்நாட்டுல 10 நிமிஷம் கால் வைக்க முடியாது. அந்த அளவுக்கு புரட்சி வெடிச்சிரும். மக்களுடைய ஆள் மனதுக்குள்ள யார் இருக்கா? அண்ணா இன்னைக்கு குடிகொண்டு இருக்கிறாரு. அப்பேற்பட்ட அண்ணா யாருடைய சிஷியர்? தந்தை பெரியாருடைய சிஷியர். சரியா? அண்ணாவோட தந்தை பெரியார் மிகப்பெரிய அளவுக்கு கருத்து வேறுபாடு முரண்பட்ட காலகட்டம் உண்டு. ஆனா அண்ணா அப்படிங்கிற ஒரு வார்த்தை அவர் முழுக்க உடம்புக்குள்ள ஃபுல்லா யாருடைய சிந்தனை இருந்துச்சு? தந்தை பெரியாருடைய சிந்தனை இருந்துச்சு. அந்த சிந்தனையின் வடிவாகத்தான் இன்னைக்கு நீ வீடியோ போட்டுட்டு உட்காந்துருக்கேல்ல, இந்த சுயமரியாதையும் மான உணர்ச்சியும் ஸ்கூலுக்கு போகக்கூடிய அந்த கல்வியும் யாரால் கிடைச்சது? நமக்கு கிடைச்சிருக்கக்கூடிய மாபெரும் தலைவர்கள் இருக்காங்க பாரு, திராவிடர் இயக்க தலைவர்கள். அதுல முதன்மையான அரசியல் தலைவர் யாரு? பேரறிஞர் அண்ணா. அந்த அண்ணாவுடைய நினைவை இன்னைக்கு பிறந்த நாளை வந்துட்டு இன்னைக்கு என்னது, அவருடைய நினைவை போற்றுவதில் நமக்கு மிகப்பெரிய பெருமையும் பங்கும் இருக்கு. வளர் இளம் பருவத்தில் நீ எதிர்காலத்தில் வரும்போது இந்த மாதிரி நம்மளுடைய வாழ்க்கையை அழிச்சவங்களுக்கு மீது நன்றி உணர்ச்சியோட நம்ம இருப்போம். அதனால் அண்ணா வாழ்க. தந்தை பெரியார் வந்துக்கிட்டு அண்ணா இறந்த உடனே கண்ணில் வந்தது கண்ணீரை தொடச்சிட்டு பேப்பரில் எழுதினார், அண்ணா மறைந்தார், அண்ணா வாழ்க அப்படிங்கிற இந்த 2 எழுத்து தமிழ் இலக்கியத்தில் மிகப்பெரிய ஒரு பங்கு வகிச்சுது. அதனால இன்னைக்கு எல்லாருமே என்ன சொல்றாங்க? அண்ணா வாழ்கன்னு சொல்றாங்கல்ல. எப்படி இறந்து போனவர் எப்படி வாழ முடியும் அப்படின்னு நமக்கு ஒரு கேள்வி வரும். அப்போ அண்ணா மறைந்தார், அண்ணா வாழ்கன்னு தந்தை பெரியார் சொன்னார்னா அண்ணாவின் கொள்கைகள் வாழ்க. உடலால் அண்ணா மறைந்தாலும் உள்ளத்தாலும் கொள்கையாலும் என்ன பண்றாரு? இன்னும் இந்த தமிழ்நாடு திராவிட மாடல் இருக்கிற வரைக்கும் அண்ணாவின் புகழ் என்றைக்குமே இருக்கும். சரியா? ரைட்.